மறையுண்மை இயேசு பிறந்து தியானிப்புமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தல்ல, எங்களை சோதனையில் விடாதேயும் தீமை நீங்கள் ரட்சித்தல்ல. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே தெரேசனே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ள. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலிருந்து போல இப்பொழுது எப்பொழுது என்னென்று இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை காப்பாற்ற சகல ஆத்மாக்களிலும் விசேஷமாய் இறக்கும் யார் யாருக்கு அதிக தேவையோ அவள் மற்ற ராட்சத்தில் சேர்த்தரலாம். நான்காம் மறையுண்மை இயேசு பாலனை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தை தியானிப்பமாக. பரலோகத்தில் திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, திருத்தலத்தில் புன்னகை அரசியாய் திகழ்கின்ற நம் சகாய அன்னையை புகழ்ந்து பாடி வணக்கம் செலுத்துவோம். கன்னிமரியாள் இயேசுவை தன் திருவயிற்றில் தாங்கி கடவுளின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு அழைத்தார். இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு மட்டுமன்றி அவரின் வாழ்நாள் முழுவதும் இந்த ஒத்துழைப்பு தேவைப்பட்டது. ஏரோது மன்னனிடமிருந்து இயேசுவை காப்பாற்றியது அன்னைதான். எகிப்து நோக்கி சென்றபோது ஏற்பட்ட கடுமையான சோதனைகளினின்று காப்பாற்றி ஆறுதல் அளித்ததும் அன்னைதான். இயேசுவின் 12ஆம் வயதில் அவரை கோவிலுக்கு அழைத்து சென்றது முதல் 30 வயது வரை அவருக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்தார். இறுதியாக அன்னை இறைமகன் இயேசு கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் துறந்தபோது சிலுவை மரத்தினடையில் தன் முடிவை எடுத்தாள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் உடல் மரித்தபோது அன்னை மரியாளின் ஆன்மாவும் மரித்து போனது. இந்த இரு மரணங்களும்
புனித வாழ்க்கைக்கான ஆன்மாவின் பிறப்பை குறிப்பாக காட்டுகிறது. இறை இயேசுவுக்கு மட்டுமல்ல, அவரது தாய் கன்னிமரியாளுக்கும் அந்நியர்களில் சிறந்த அன்னையின் பெயரை உச்சரிப்பதின் மூலம் நம் நெஞ்சங்களில் நன்றி பெருக்கெடுக்க வேண்டும். இவ்வுலக வாழ்வை முடித்து மோட்ச வாழ்வை அடைந்தால் அதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலில் நன்றி கடன்பட வேண்டும். ஆனால் அதற்கு முன் நாம் அன்னை மரியாளுக்கு கடன்பட்டவர்கள். இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டிய அன்னை மரியாள் உங்கள் எல்லோருக்கும் உதவலாம். உங்கள் ஆன்மீக வாழ்வில் சோதனையாக வரும் பல ஏரோதுகளிடமிருந்து அன்னை காப்பாற்றுவார். அந்த அன்னை வழியாய் நாம் ஜெபிப்போம். இன்று திருப்பலியை நிறைவேற்றி வரும் அருட்தந்தை ராக் சின்னப்பா அவர்களை வருக வருக என வரவேற்று அவருக்காக ஜெபிப்போம். மேலும் இன்று சிறப்பிக்கும் அன்பியமான ரெனால்டி, இருதய ஆண்டவர், ஆரோக்கியமாரா, புனித பேதுரு, புனித வளனார் குழு அனைத்து உறுப்பினர்களையும் ஆசிர்வதித்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றவும் இத்திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. கோடைகள் பெறுவது தகும்பலியா, கோடைகள் பெறுவது தகும்பலியா. குறையினை போக்கும் தோவலியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாரதிய மக்களே, இன்றைய திருப்பலியானது நன்றி எறிதலாக மரிய ரோட் லைன்ஸ் நிறுவனத்தாருக்காகவும், ராஜேந்திரன் அருள்மேரி குடும்பத்தினருக்காகவும், ஜான் போஸ்கோ விளைவராயர், மேரி சுகன்யா இவருடைய குடும்பத்துக்கு நன்றி எறிதலாகவும், சைமன் ஜஸ்டினா இவருடைய 20வது திருமண ஆண்டு நிறைவு நாளாக நன்றி எறிதலாகவும்,
லோயோலா பெர்னாண்டோ குடும்பத்தினருக்கு நன்றியதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண் வெளிப்பாற்றிற்காக ஜேஎல் ரெக்ஸ் டொலாரஸ் அருள் லூர்து மேரி இவருடைய ஆண் வெளிப்பாற்றிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்பினோர் கைவிடப்படார் என்பதை பல நிலைகளில் பல வேளைகளில் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். மேலும் இங்கே இருக்கிற நாம் நம்முடைய வாழ்வு சூழ்நிலையில் நம்பி கெட்டவர்கள் அல்ல, நம்பி வாழ்ந்தவர்கள் என்பதை விசுவாச சத்தியமாக ஆண்டவருடைய சந்நிதியில் சொல்லுகின்ற எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு உண்டு. இந்த நிலையில் இன்றைக்கு நவநாள் இந்த திருவழிபாட்டினுடைய சிறப்பு தலைப்பாக நம்பினவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். யாரை நம்பினவர்கள்? மனிதரை நம்பினவர்கள். அவர்கள் கண்டிப்பாக பல்வேறு விதமான நம்பிக்கை துரோகங்களை பார்த்திருக்கலாம், நம்பி ஏமாந்து போயிருந்திருக்கலாம், அல்லது அவர்களை நம்புவதை விட நாம் வேறு எந்த மடத்தனமும் கிடையாது என்பதை அனுபவத்தில் பெற்றிருக்கலாம். ஆனால் அன்னையவளோ இன்றைக்கு நமக்கு சொல்வதெல்லாம், ஏதோ நான் நம்பினேன், கடவுள் எனக்கு ஆசீர்வதித்தார். இந்த சூழலில் அன்னை மரியாள் காட்டின பாதையில் நாமும் சென்று அவரையே நம்புவோம். மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவது மேல் என்று திருப்பாடலை வாசிக்க கேட்கிறோமே, அந்த பதிகம் வேத வாக்கு நம்முடைய மனதில் இருத்தி அவள் சென்ற அந்த பாதையில் நாம் சென்று இறை ஆசிரோடு வாழ்வை மேற்கொள்ள நாம் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். செய்திருக்கிற குற்றம் குறைகள், குறிப்பாக கடவுளை நம்ப மறுத்த தருணங்கள், தூர விலகி போயிருக்கிற நிலைகள், கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகின்ற பல்வேறு விதமான சந்தேகங்களோடு வாழ்ந்த தருணங்களை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன் அணுகின சிந்தனையால், சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவருடைய குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம்மீது தனது இரக்கத்தினாலும் தனது ஆசிரியனாலும் பாவ மன்னிப்பு பொழுந்து நிறைந்த ஒரு வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, என்றும் கண்ணியான புனித மரியாதை வணக்கத்துடன் நினைவுறுகிற எங்களுக்கு அவருடைய வேண்டுதல் என்றும் துணை நிற்பதாக. இதனால் இடர்கள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைந்து உமது அமைதியில் மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் ஒன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் மாணவர்க்கு தீபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் மாணவர்க்கு தீபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் மாணவர்க்கு தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. முதல் வாசகம். நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனையே
தம் பெயரும் புனிதமாகும். அவரின் நஞ்சு ஒன்று இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. Alleluia, 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 alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜெக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேர்வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அரசன் ஒருவன் தன்னுடைய அமைச்சர் பெருமக்களோடு மதிய உணவு அருந்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு விசேஷமாக அவர்களுக்கு அந்த உணவோடு கூட கத்தரிக்காய் பொரியல் வைக்கப்பட்டிருந்தது. சாப்பிடுகிற ஒரு அரசனும் அந்த கத்தரிக்காய் பொரியலை மிகவும் சுவைத்து சாப்பிட்டவாறே சொல்லியிருக்கிறான். எவ்வளவு நன்றாக ருசியாக இந்த கத்தரிக்காய் பொரியல் இருக்கிறது என்று சொல்லி. உடனே எப்பொழுதும் ஜால்ரா அடித்து கொண்டிருக்கிற அமைச்சர், ஆமாம் கத்தரிக்காய் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கிறது. கடவுள் கூட பாருங்கள், அதற்கு மேலே தொப்பி போட்ட மாதிரி ஒரு அந்த காம்பு, அதை தொடர்ந்து அப்படியே அலங்காரமாக ஒரு தொப்பி போட்ட மாதிரி அதற்கு ஒரு மகத்துவத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க என்று சொல்லி தொடர்ந்து அரசனை அவன் மகிழ்விக்க ஜால்ரா அடித்திருந்தானா. அடுத்து ஒரு 2 வாரம் கழித்து மறுபடியும் அதே போல் மதிய வேளை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசரும் அமைச்சர்களும். அதே போல் அன்றைக்கும் கத்திரிக்காய் பொரியல். அரசன் சாப்பிடுகிற போது ருசி சரியாக இல்லை என்பதனால் இந்த கத்திரிக்காயே சரி கிடையாது என்று சொல்லி அவன் சொல்லி கொண்டிருக்க அந்த ஜால்ரா அமைச்சரும் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்தானா, ஆமாம் கத்திரிக்காய் சரி கிடையாது,
அதனால்தான் கடவுள் அந்த கத்திரிக்காயுடைய தலை மேலே அப்படியே ஆணி அடித்த மாதிரி ஒரு பெரிய ஆணியை அடித்து வச்சிருக்கிறாரு என்று சொல்லி அவன் ஜால்ரா அடித்து கொண்டிருக்க இன்னொரு அமைச்சர் கேட்டாராம், ஏயா நீ தானையா 2 வாரத்துக்கு முன்னாடி கத்திரிக்காய் இவ்வளவு புகழ் பெற்றது அப்படி புகழ் பெற்றதுன்னு சொன்னேன், இப்போது அதே கத்திரிக்காவை வந்துட்டு இப்படி ஆணி அடித்து கடவுளை தண்டிச்சிருக்கிறான்னு சொல்கிறியே, உனக்கே நியாயமா? அப்பொழுது மிகவும் சன்னமான குரலில் ஜால்ரா அமைச்சர் சொன்னாராம், டேய் எனக்கு படி அளக்கிறது கத்திரிக்காயா மன்னனா? அரசன் தான் எனக்கு படி அளக்கிறது. அவர் ஆமான்னு சொன்னால் ஆமாம், அவர் இல்லைன்னு சொன்னால் இல்லை, அவர் நல்லதுன்னு சொன்னால் நல்லது, அவர் இல்லைன்னு சொன்னால் கெட்டது. இப்படி என்னுடைய பிழைப்பிற்கு நான் இப்படித்தான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு புரிந்து கொள்வது ஒன்றும் பிரமாதம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு சமூகத்தில் மனிதர்கள் இப்படித்தான் அடுத்துடைய பெயருக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் ஜால்ரா போடுகிற நிலையிலே போய்கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நான் ஏற்கனவே முன்னுரையில் சொன்னது போல நம்பிக்கெட்டு போயிருக்கிறோம். இவர்களைத்தானே நம்பினோம், இவங்க செய்வாங்கன்னு தானே நம்பினோம், இவங்க இவ்வளவு நல்லது செய்து கொண்டிருக்கிறார்களே, கடைசியில் இப்படி போய்விட்டதே என்று சொல்லி நம்பிக்கெட்டு போன ஒரு நிலையில் மனிதர்களை நம்புவது விவிலியத்தில் சொல்வது போல அது உனக்கு அழிவைத்தான் தரும். மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல் என்று திருப்பாடலிலே சொல்லப்படுகிற அந்த வசனங்களில் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்கிற விதத்தில் இன்றைய இந்த நவநாளின் தலைப்பாகவே நாம் பெற்றிருக்கிறோம். நம்பினவர் பேறு பெற்றவராக இருக்கிறார். அன்னையவள் நம்பினாள், ஆகவே அவர் பேறு பெற்றவளாக இருக்கிறாள். நாம் இதை சற்று நம்முடைய இந்த திருவிவிலியத்தினுடைய பின்னணியிலே பார்க்கிற போது உண்மையிலேயே எவ்வாறு இது உண்மை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களோடு கூட சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். விசுவாசின் தந்தை ஆபிரகாம் என்று சொன்னார்கள். எப்படி அது கணக்கிடப்பட்டது? அவர் ஆண்டவரால் அழைக்கப்படுகிறார். இதோ ஆபிரகாம் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்லுகிற போது அவருக்கு இருந்த அத்தனையும் விட்டு ஆண்டவர் காட்டின தேசத்திற்கு சென்றார் என்று சொல்லி வாசிக்க கேட்கிறோமே. அதுபோல இன்றைக்கு எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வீட்டிற்குள்ளார் ஐன்கரையும் என்று சொல்லுகிற அந்த கிராமத்தில் அவரை வரவேற்கிற போது இப்படித்தான் சொல்லி முடித்தாள் என்று சொல்லி நற்செய்தியில் வாசிக்க கேட்டோமே. ஆண்டவர் உரைத்தது நிறைவேறும் என்று நம்பின நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உரைத்தது நம்பினவர், நீர் பேறு பெற்றவர். என்ன உரைத்தார்? இதோ உன்னுடைய இந்த உடலில அந்த உதிரத்தில் கடவுள் தன்னுடைய பிள்ளையை கொடுக்கவிருக்கிறார். ஆகவே அவர் தாவீதின் மரபிலே தோன்றி இந்த உலகத்திற்கு மீட்பராக இருக்கிறவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவள் நம்பினார். ஆண்டவருடைய வாக்குறுதியை நம்பினால அவள் பேறு பெற்றவள் என்று சொல்லி எலிசபெத் புகழுரை சொல்லுகிற போது இன்றைக்கு விசுவாசத்தின் தாயாக எவ்வாறு தந்தையாக ஆபிரகாம் சொல்லப்படுகிறாரோ அதுபோல மரியன்னை நம்பிக்கையின் தேவதையாக, நம்பிக்கையின் தாயாக, விசுவாசத்தின் தாயாக நம் முன்னால் அவள் நம் ஒவ்வொருவருக்கும் பெரும் பாடமாக இருந்து கொண்டிருக்கிறாள். அடுத்து கானாவூர் திருமணத்தில் பார்க்கிறோம். ஏசாண்டவர் நம்பினாரோ இல்லையோ, மரியாள் நம்பினாள் தன்னுடைய மகன் தேவகுமாரன் என்று சொல்லி, கடவுள் வல்லமை படைத்தவர் என்று சொல்லி. ஆக அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த குறைபாடு நீக்க பெற வேண்டும். குறைபாடுகளை நீக்குகிறவர் ஆண்டவர். ஆகவே ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார், தன்னுடைய மகனிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆகவே மகனே இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அம்மா இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்னபோது இதோ பணியாளர்களை அழைத்து அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அவள் எப்படி சொல்லி இருக்க முடியும்? நம்பிக்கையினால் தானே. கண்டிப்பாக இவரால் இது செய்ய முடியும் என்று சொல்லுகிற நம்பிக்கையினால் தானே. இந்த நேரத்தில் இது நடைபெறும், நடைபெற்றாக வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நிலையில அவள் நம்பினதனால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை காணுகிறாள். அத்தனை பேரும் பெரிய மகிழ்ச்சியோடு கூட அந்த பகிர்தலில் அவர்கள்
பெருத்த ஆண்டவரது கிருபையை காணுகிற அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்பின இவள் பேறு பெற்றவள், நம்பினவர்கள் கெடார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறது. அதே போல சிலுவை அடியிலே பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்க வந்திருக்கிற தேவகுமாரன் இப்படி அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது கண்டிப்பாக ஒரு தாயாக அவளுக்கு எல்லா நம்பிக்கையும் போயிருந்திருக்க வேண்டும். கடவுளாக ஒரு மனுஷியாக இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்க வேண்டியில அவளும் மயங்கி கீழே விழுந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த இயேசுவின் மகத்துவத்தை உணர்ந்தவளாக இப்பொழுது பார்க்கிற போது அன்றைக்கு ஆகட்டும் என்று சொல்லி நான் சொன்ன வார்த்தைக்கு கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வெகுமதியைத்தான் கொடுப்பாரா என்று சொல்லி யோசித்து பார்க்கவில்லை. கண்டிப்பாக அவருடைய நம்பிக்கை முழுமையாக பொய்த்து போயிருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் சிலுவை அடியிலே நின்றவளாக இவை இதுவும் நடக்கட்டும், ஆகட்டும், இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற போது அவை நம்பிக்கையின் மனுஷியாக தெரிகிறாள். ஆகவே பேறு பெற்றவளாக இருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் ஒரு குருவாக இன்றைய தலைப்பின் கீழ் இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு சிறிய ட்விட்டரில் வந்த ஆனந்த விடனில் வந்த அந்த கவிதை 2 வரிகள் இப்படி சொல்லப்படுகிறது. எங்களுக்கு கடவுள் இருக்கிறார் என்பது தெரிகிறது. சாமானியர்களது வாழ்வில் நாம் எப்படி யோசிக்கிறோமோ அதை 2 வரிகளில் இப்படி எழுதியிருக்கிறார்கள். எங்களுக்கு கடவுள் இருக்கிறார் என்பது தெரிகிறது, ஆனால் எங்கே இருக்கிறார்னு தான் தெரியல. ஏன்னா என் பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது எங்க போயிட்டார் இந்த கடவுள்? என்னுடைய குடும்பத்தில் மாறி மாறி சூறாவளியாக எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் வருகிற போது எங்கு போனார் இந்த கடவுள்? அவரை நம்பி இருக்கிற இந்த குடும்பத்திற்கு இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகமெல்லாம் வாய் மீது அவர்களது விரலை வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்க பரிதாபம் பார்த்து அப்பொழுதெல்லாம் நான் நலிந்த வேளையில் எங்க இருக்கிறார் அந்த கடவுள்? எங்கு போய்விட்டார்? காணாமல் போன கடவுளையா நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன்? அல்லது என்னை விட்டு தூர விலகி இருக்கிற கடவுளையா நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன்? அல்லது என்னுடைய கடவுள் இப்படி கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிற நிலையில இப்படி அல்லல் பட்டு கொண்டிருக்கிறேனே, கடவுளுக்கு என் மீது பரிதாபம் கிடையாதா? அப்படிப்பட்டவரா என்னுடைய கடவுள்? இப்படி அன்னையவள் நம்பினால் அவள் பேறு பெற்றவள் சொல்லுகிற போது ஆண்டவரை நானும் நம்புகிறேன். அப்படி என்றால் என்னுடைய வாழ்வில் மட்டும் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிற போது கடவுளை நான் நம்பி என்ன பிரயோஜனம்? எனக்கு கைகூடவில்லையே என்று சொல்லி யோசிக்கிற போது அன்புக்குரியவர்களே, இறைவார்த்தை இப்படித்தான் நமக்கு இன்றைக்கு பதில் சொல்ல விடைகிறது. யோசித்து பார்ப்போம். முதல் வாக்குத்தத்தம், என்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல. ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, வானம் எவ்வாறு உயர்ந்திருக்கிறதோ, வானமேகங்கள் எவ்வாறு உயர்ந்திருக்கின்றனவோ அந்த அளவிற்கு என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய குறிக்கோள்களும் உயர்ந்தனமாக இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் எதிர்பார்த்துறதுக்கு கொண்டிருக்கிற இந்த வாழ்வின் நன்மைத்தனங்களும் சரி அல்லது வாழ்வின் எதிர்பார்ப்புகளும் சரி ஆண்டவருடைய அவரது சிந்தனையில் அவரது எண்ணத்தில் ஒருவேளை நமக்கு தேவைப்படாமல் இருந்திருக்கலாம். அப்படி சற்று அன்னை மரியாளை போல நாம் இன்னும் உயர்வாக தியானத்தில் ஈடுபடுகிற போது நடந்த ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் அத்தனை மனதிலேயே இருத்தி தியானித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி வாசிக்க கேட்கிறோமே, அதுபோல நாமும் இறை ஒளியில் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் வாழ்வின் நிலைகளை எல்லாம் நாம் ஏறெடுத்து பார்க்கிற போது ஒருவேளை நமக்கு ஆண்டவரே என்னில் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி அவருக்குள் தாழ்பணிகிற போது அன்னை மரியாளை போல நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் பேறு பெற்றவர்களாக மாறுவோம். நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பது கேள்வி அல்ல. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், பயணித்துக் கொண்டிருக்கிறார், என்னுள் இருக்கிறார், வழி நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை வெல்லப்படும். அடுத்து இப்படி நம்பின மரியாள் பேறு பெற்றவர் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அவளுக்கு எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற போது எனக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்க சூழல் இல்லை. அடுத்து என்ன என்று சொன்னால் நம்பிக்கைதான் இன்றைக்கு வாழ்வின் முகாந்திரம். அதை நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, எல்லாமே இழந்து போய்விட்டது. மகனை இழந்து போனால், கணவனை இழந்து போனால், தன்னோடு கூட இருக்கிற அத்தனை பிடிமானங்களும் மறைந்து போயிருக்கிற ஒரு சூழலில் அவள் மட்டும் தன்னந்தனியாக நின்று அப்போஸ்தலரோடு மாடி அறையில் ஜெபத்தில் ஈடுபட்டு இருந்ததாக வாசிக்க கேட்கிறோமே. இது சொல்வது என்ன? நம்பினவர் பேறு பெற்றவர் என்றால் மனிதர்கள் நம்புவதை போல் அல்ல, இவை
மனிதர்கள் இப்படித்தான் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிற நிலையில, கடவுள் மீது விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் என்கிற நிலையில இழப்பிலும் கடவுளை தேடுகிற, எல்லாமே சூன்யமாகி போயிருக்கிற நிலையிலும் எனக்கு கடவுள் உடன் இருக்கிறார் என்று சொல்லுகிற நிலையில இன்னும் நம்பிக்கை இழந்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு ஊருணியாக, அவை தாரகையாக அங்கு மாடியர்களை ஜெபித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லப்படுகிறத. இன்றைக்கு இது உங்களுக்கும் எனக்கும் அவள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற பாடம். நம்பிக்கை இழந்தவர்கள் நாம் மட்டுமல்ல, நம்பி மோசம் போனவர்கள் நாம் மட்டுமல்ல, உலகத்தில் நம்மை போல எத்தனை பேர் இருக்கிறார்கள், வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்படி இருக்கிற போது அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அன்னை மரியாளை போல இன்னும் நம்பிக்கை இருக்கிறது, இன்னும் எனக்கு கடவுள் நலன் செய்வார், இன்னும் கடவுள் எனக்கு வழி நடத்துவார் என்று சொல்லுகிற அந்த அதிமிக உயரிய நம்பிக்கையை ஒவ்வொருவரும் பெறுகிற போது அன்னை மரியாளை போல எவ்வாறு நம்பிக்கை இழந்துள்ள அத்தனை பேரை ஒன்றிணைத்து அத்தனை பேருக்கு நம்பிக்கை சின்னமாக இருந்தாலே, அதுபோல நீங்களும் நானும் நம்பிக்கைக்குரியவர்களாக மாற முடியும். அதை இந்த திருப்பலியில் இறைவன் தாமே நமக்கு இப்படிப்பட்ட நம்பி வாழ்ந்தவர்கள் 1000 பேர், கோடான கோடி பேர் அன்னை மரியாள் நம்பி வாழ்ந்தவளாக இருந்திருக்கிறாள். ஆண்டவரை நம்புகிற நீங்களும் வாழ்வீர்கள் என்றால் அவரை நம்புகிறவர்கள் கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டார்கள், அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சொல்லுகிற ஆசிரியர்களை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்பினோர் கைவிடப்படார். அதுவும் ஆண்டவரை நம்பினவர்கள் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆகவே அவர்கள் முழுமையான விசுவாசம் கொண்டு அவரை நம்பி இன்று நம்முடைய வாழ்விற்கும் இந்த திருத்தலத்தினுள் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பங்கிற்கும் வேண்டிய எல்லா நலன்களையும் இறைவன் தாமே அருள் செய்யுமாறு மன்றாட்டுக்களை எழுப்பி நாம் ஜெபித்து மன்றாடுவோம். அன்பு தேவனே இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உடல் உள்ள சுகத்துடன் வாழ்ந்து உமது மதிப்பீடுகளை நல்ல முறையில் கடைபிடித்து தங்களையும் தங்களின் மந்தைகளையும் விண்ணரசிற்கு கொண்டு செல்ல இறைவா சகாய அன்னையின் வழியாய் மன்றாடுகின்றோம். கருணை கடலே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நலமுடன் வாழ்ந்து அமைதி, அன்பு, நீதியை நிலைநாட்ட உமது விண்ணரசில் வந்து சேர இறைவா சகாய அன்னையின் வழியாய் மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தை ராக் சின்னப்பர் மற்றும் அனைத்து குருக்களை ஆசிர்வதித்து ஆன்ம உடல் சுகம் தந்தருள இறைவா சகாய அன்னையின் வழியாய் மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்று அன்னையின் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க ரினால்டி, இருதய ஆண்டவர், ஆரோக்கிய மாதா, பேதுரு, சூசையப்பர் சபை அங்கத்தினர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். என்றும் இவர்கள் விசுவாசத்திலும் பங்கிற்கு நல்ல முறையில் பணி செய்திட இறைவா சகாய அன்னையின் வழியாய் மன்றாடுகின்றோம். நலன்களை நல்கும் இறைவா, உமது மந்தையாகிய இங்கு கூடியுள்ள மக்கள் அனைவரையும் உமது மதிப்பீட்டுகளை நன்கு கடைபிடித்து இவ்வுலகில் விண்ணரசை நிலைநாட்டிடவும் மறு உலகில் உம்மிடம் தூய உள்ளம் கொண்டவர்களாக வந்து சேரவும் அருள் தர இறைவா சகாய அன்னை வழியாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு எத்தனையோ மக்கள் பக்த கோடிகள் இந்த திருத்தலத்திற்கு வந்து நம்பி பெற்றிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு என்று சொல்லுவோம். எத்தனை பேர் தொடர்ந்து ஆண்டவரே உம்மை நான் நம்பியிருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கும் அளவிற்கு உம்முடைய அருள் என்னோடு கூட இருப்பதாக என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருளுக்கு மேல் அருள் தரும் பொருட்டு அவர்களுக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். மேலும் இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பியங்கள் இயக்கங்கள் அத்தனை உறுப்பினர்களும் நம்முடைய செயல்பாடுகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்த நிலையில் பொருளாதாரத்தில், ஆன்மீகத்தில், தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், குழும வாழ்வில், உறவுகளில், கடவுளோடு கூட இருக்கின்ற அந்த தனிப்பட்ட உறவில் நம்பிக்கை அற்றுப்போகிற நிலைமைகள் எத்தனையோ அந்த நிலைகளெல்லாம் ஆண்டவரே எங்களுக்குள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று சொல்லி அன்று
ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்றாடினார்களே, அதுபோல் நாமும் இந்த நேரத்தில் மன்றாடுவோம். இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் ஆண்டவரை நம்பிக்கையை எங்களுக்குள் மிகுதியாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிற மனப்பாங்கு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராக கிறிஸ்துவ நாமத்தில் உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். ஆமென். அமருவோம். காணிக்கை பவனி, காணிக்கை பாடல். அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, மரியன்னையின் பக்தர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த வழி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நாளுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவாம் திருமகனை வணக்கத்துடன் நாங்கள் நினைவு வருகின்றோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் மீது முதலை பொழிந்து எங்களை நமக்கு உகந்த காணிக்கையாக மாற்றி அருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் இல்லாமல் இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் நிலட்டதால் உடைய ஒரே பேரான திருமணை கருத்தொருத்து தம் கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மகத்துவத்தை வானதூதர் அனைவரும் அணியணையாக இடையராது புகழ்ந்தேற்று பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையை ரஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலில் பாடி மகிழ்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்று அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரீர் வருமளவு உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்ற ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இத்திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற முதன்மையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இன்றைய நாளிலே மிகவும் சிறப்பான விதத்திலே மரித்த JL ரெக்ஸ்டி ரோஸ் 11ஆம் ஆண்டு நினைவு, அருண் லூர்து மேரி எனும் எமது சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்து இவர்களை உயிர்ப்பிலும் உம்மை போலவே இருக்க செய்தருளும். இங்கே குழுமியுள்ள எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த எல்லா புனிதர்களோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உயிரளிக்கும் உணவே வாழ்த்துகிறோம் நின்னையே, உயிரளிக்கும் உணவே வாழ்த்துகிறோம் நின்னையே, ஒளியேற்றியா உம்மை பணிந்து, ஒளியேற்றி உம்மை பணிந்து வணங்குகிறோம். உறவை வளர்க்கும் உணவே வாழ்த்துகிறோம் நின்னையே, உறவை வளர்க்கும் உணவே வாழ்த்துகிறோம் நின்னையே, மனம் கமழும் தூபம் தந்து மனம் கமழும் தூபம் தந்து வணங்குகிறோம். ஒன்றிணைக்கும் உணவே வாழ்த்துகிறோம் நின்னையே, ஒன்றிணைக்கும் உணவே வாழ்த்துகிறோம் நின்னையே, மனம் மகிழ்ந்து மலர் தூவி மனம் மகிழ்ந்து மலர் தூவி வணங்குகிறோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பணியால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் சமாதானத்தை கனிவுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கற்றும் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கும் சுழலுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மற்றொரு விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மேலும் நாங்கள் மீது வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். Oh
இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னில் நம்பிக்கை கொள்ளுகிறவன் ஒரு நாளும் ஏமாற்றப்படுவது கிடையாது. என்றுமே அவன் வாழ்வு பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகளை நம்பின நீர் பேறு பெற்றவள் என்று சொல்லி தூயாவை அயக்கப்பட்ட எலிசபெத்து வாழ்த்தின அந்த மரியின் மைந்தறிவர் இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவரே உணவாகி நாம் நம்பிக்கையின் பிள்ளைகள் என்கிற ஆசிரியை கொடுக்கிறவரும் இவர்தான். அவரே திருவிருந்து படைத்திருக்கிறார். நற்கருணை திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அத்தனை பேரும் பேறு பெற்றோம். தேவனுள்ளத்தில் எழுந்தருளிவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறிடும், அது ஆன்மா குணமடையும். திருத்தந்தை கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருகை, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. பிதாவுக்கு சோனுக்கும் தூய ஆவிக்கும் மைமுண்டவதாக.
அன்பார்ந்த மக்களே, இன்றைய நவ நாளை சிறப்பித்த ரினால்டி அன்பியம், இறுதியாண்டவர் அன்பியம், ஆரோக்கிய மாதா அன்பியம், புனித வள்ளலார் அன்பியம், புனித பேதுரு அன்பியம், சூசியப்பர் குழு இவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்றைய நவநாளை திருப்பலியை தலைமையேற்று நடத்த நம்மோடு இங்கு வந்திருக்கின்ற நமது அருட்தந்தை ராக் சின்னப்பா அவர்கள், நமது எக்மோர் மறைவட்டத்துடைய முதன்மை குரு அவர்கள் இன்று இந்த நாளை நம்மோடு இருப்பதற்கு நம்ம கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். தூய் இறுதி ஆண்டவருடைய ஒரு பேராலயத்தில் அங்கிருந்து கொண்டு பல நல்ல ஆன்மீக பணிகளை செய்து கொண்டு அதோடு அருள்வாக்கு என்கின்ற அந்த தினசரி விவிலிய பத்திரிகையையும் எடுத்து நடத்தி கொண்டு திறம்பட கடவுளுடைய ஒரு பணியில், மக்கள் மேய்ப்பு பணியில் நல்ல முறையில் பணியாற்றி கொண்டு வருகின்றார். தந்தை அவர்கள் மிக அழகாக இன்றைய நற்செய்தி மறைவுரையிலே நம்பியவர்கள் பெயர் பெற்றோர் என்கிற முறையில் நம் அனைவருக்கும் நம்பிக்கையை தந்திருக்கின்றார். நம்பிக்கையே நமக்கு ஆதாரம், அடித்தளம். ஒவ்வொரு நாளும் நாம் மனமாறுவோம், வாழ்வோம், எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் என்ற நம்பிக்கையை தான் இந்த திருத்தலத்தினுடைய ஆதாரமாக இருக்கின்றது. சகாயம் இங்கு இருக்கின்ற வரையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லோரும் நல்ல எண்ணத்தோடு மாறுவார்கள், மனமாறுவார்கள் என்கின்ற எண்ணத்தோடு தான் இந்த நம்பிக்கை தொடர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. எனவே இன்று நமக்கு இன்றைய நற்செய்தியின் வழியாக சிறப்பாக நமது மேய்ப்பு பணியிலும் ஆன்மீக பணியிலும் ஆண்டவரை நம்பி வாழ்வோம், கடவுளை நம்பி வாழ்வோம் என்கின்ற முறையில் நமக்கு அழகான மறையுரையை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த திருவிழாவிற்கு இது மிக சிறந்த ஒரு தயாரிப்பாகவும் அமைகிறது. எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் என்று நம்பி நம்முடைய அன்னையினுடைய பெயரும் புகழையும் நாம் பறைசாற்றுவதற்கு நம்பிக்கையோடு நாம் ஒற்றுமையோடு நாம் இதில் உழைக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக இந்த நாளை நமக்காக தேர்வு செய்து வந்திருக்கின்ற நமது பாசத்திற்குரிய முதன்மை குரு அவர்களை நன்றியோடு பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி கூறுகிறோம். கடவுளில் எழுப்பி நாம் அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நமது பங்கின் சார்பாக சிறப்பாக அவருக்கு அருட்தந்தை அருள்புஷ்பம் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க நமது பிரான்சிஸ் சேவியர் தந்தை அவர்கள் அவருக்கு நமது சகாயனுடைய திருவுருவம் தாங்கிய படத்தை அவருக்கு அளிப்பார்கள். நாளை நமது நபநாளை சிறப்பிக்கின்ற இருக்கின்றவர்கள் புனித பிரான்சிஸ் செவேரியார் அன்பியம், ரூவா அன்பியம், புனித அருளானந்தர் அன்பியம், புனித ஜெபமாலை மாதா அன்பியம், மரியாயின் சரி பெண்கள் குழு, பாத்திம மாதா அன்பியம், நமது அன்னாள் கன்னியர்களும் நாளை நமது விடுமுறை கோடை விடுமுறை விவிலிய குழு பிள்ளைகள் சுற்றுலா செல்ல இருக்கின்றார்கள். எனவே நாளை காலை முதல் மாலை வரை அவர்கள் அருட்சகோதரரோடும் திருத்தொண்டரோடும் ஆசிரியர்கள் கன்னியர்கள் இவர்களோடும் பிள்ளைகள் சுற்றுலா செல்ல இருக்கின்றார்கள். நல்ல முறையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு அந்த நாளை கழிக்க நான் வாழ்த்துகிறேன். முடிந்தால் நானும் உங்களோடு வருவேன், வந்து உங்களோடு ஒரு நாளை மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இருந்தாலும் சாயந்தரம் நாங்கள் பூசைக்கெல்லாம் வந்துடணும், அதனால் எவ்வளோ குயிக்காக வந்து உங்களை பார்த்துட்டு வந்துட முடியுமோ பார்க்குறேன். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் அருட்தந்தையர்கள், சகோதரர்கள், ஆசிரியர்கள், கண்ணீர்கள் சொல்லுவது போன்று அவர்களோடு இருந்து மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடி எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் வர நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைமக்களும் நாம் அவர்களை வாழ்த்தி அனுப்புவோம். பாதுகாப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளை கொண்டாட உங்களை நான் வாழ்த்துகிறேன். பொறுப்புடன் நடந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் தயவு செய்து பொறுப்புடன் சென்று நீங்கள் பொறுப்பாக நீங்கள் திரும்பி பத்திரமாக வர வேண்டும் என்பது எங்களது ஆசை. நாளை நமது
திருத்தொண்டர் லீ அவர்கள் உங்களோடு இந்த சுற்றுலா முடிந்தவர் தங்களுடைய பணி இங்கு நிறைவு செய்தவர் வீடு செல்கிறார். திருத்தொண்டர் அவர்கள் இந்த பங்கிற்கு வந்தது ஒரு மிரக்கிள், ஒரு புதுமை எனக்கு. இந்த ஆண்டு திருத்தொண்டர் நமது பங்குக்கு இல்லை, ஆட்பற்றாக்குறையினாலோ என்னவோ நமக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் நான் இவ்வளவு முயற்சி செய்து சரி கடவுளுடைய திட்டம் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். சரியாக ஒரு வாரம் பொறுத்து எனக்கு கவரப்பேட்டையிலிருந்து இல்லத்தந்தை அவர்கள் தொலைபேசியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருத்தொண்டரை அனுப்புகிறேன் என்றார். ஒரே மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா திருத்தொண்டர் இருந்தால் தான் நான் எனக்கு குறிப்பாக இந்த ஈஸ்டர் டைமில் உயிர்ப்பின் நாட்களிலே எவ்வளோ வேலைகள் இருக்கிறது. வீடுகளை மந்திரிப்பது மற்றும் அருட்சாதனங்களுக்கு தயார், திருவழிபாடுகளுக்கு தயார் செய்வது என்கின்ற வேலையெல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன். அது கூட அவர் வருவார், அவருக்கு விசா கிடைக்கிற வரல அங்கே இருப்பார், விசா கிடைச்சா போயிடுவாருன்னாங்க. அப்படி தான் வந்தார் அவர். கடைசியில் விசாவே கிடைக்கல. அவர் திருப்பி எருசலேமுக்கு சென்று மீண்டும் படிக்க திருப்பி வர வேண்டும். எருசலேமில் அவர் இருக்கின்றார். அவர் அந்த ப்ராவின்ஸை சேர்ந்தவர். திருச்சி அவர் சொந்த ஊராக இருந்தாலும் எருசலேம் அந்த ப்ராவின்ஸுக்காக அவர் அங்கு சென்றிருக்கின்றார். அங்கிருந்து வந்து இங்கு படித்து கொண்டு இருக்கின்றார். எனவே திருத்தொண்டர் அவர்கள் இங்கு வந்து மிக சீரிய முறையில், நல்ல முறையில், மிக அழகான அவருடைய இந்த பணியை நான் பங்கு தந்தை என்ற முறையில் குறிப்பாக நான் அவரை பாராட்டுகிறேன். அவர் எடுத்த ஒவ்வொரு முறையும் நான் சொல்கின்ற எந்த காரியத்தையும் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியோடு எடுத்து செய்தார். சில நாள் அவரே எனக்கு வந்து இதை இப்படி செய்யலாம் ஃபாதர், இப்படி செய்யலாம், இப்படி செய்யுங்க எனக்கும் அவரோடு பேசியிருக்கின்றார். ஒரு பங்கு தந்தையோடு அலாவோடு பேசி அவருக்கு கருத்துக்களை சொல்லி அவர் கருத்துக்களை உள்வாங்கி அதன் சொல்படி கேட்பது என்பது மிக மிக அரிது இந்த காலங்களிலே. எனக்கு உண்மையிலே அவர் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தார். எந்த விபத்திலும் எனக்கு அவர் தரவில்லை. இந்த ஒரு நாட்களிலே என்னுடைய பல பணிகளை அவரும் சுமந்து கொண்டார். ஒரு திருத்தொண்டர் என்ற முறையில் எல்லா பணிகளையும் நேர்த்தியாக ஒரு நல்ல முன்னுதாரணம் உள்ள ஒரு ஆர்வமுள்ள ஒரு திருத்தொண்டராக இந்த நாட்களை பணி செய்திருக்கின்றார். திருத்தொண்டர் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். தூய ஆவின் வல்லமை அவர் மேல் எழுந்தளவும் அவர் இந்த நாட்களிலே தன்னுடைய குருத்துவத்துக்காக தயார் செய்கின்ற நாட்களில் இன்னும் அதிகமாக அவர் கற்றுக்கொள்ளவும், மக்கள் மேல் ஆர்வம் உள்ளவராகவும், இறைவார்த்தையில் ஆர்வம் உள்ளவராகவும், மெய்ப்பு பணியில் ஆர்வம் உள்ளவராகவும், தலைமை பண்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் நல்ல முறையில் தொண்டாற்றவும், கடவுள் அவரோடு இருந்து செயலாற்ற நான் அவரை உங்கள் பெயராலும் பங்கின் பெயராலும் வாழ்த்துகிறேன். எனவே நம் அனைவரின் சார்பாக இப்பொழுது அருட்தந்தை முத்து அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவிக்க நமது அருட்சகோதரர் அவர்களுக்கு நம்முடைய சகாயமாதா திருவுருவம் தாங்கிய அந்த படத்தை அவருக்கு அன்பளிப்பாக தருவார். மக்களே, இறுதியாக ஒரு சில வேண்டுகோள். ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தை தூய்மை செய்து இருக்கைகளை உங்களுக்காக மிக நேர்த்தியாக அதை போட்டு திருப்பலியில் நீங்கள் ஆர்வத்தோடு பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் செய்கின்றார்கள். சிறப்பாக செய்கின்றார்கள். திரு பீட்டர் அவர்கள் இந்த பக்கம் எடுத்து செய்வதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. இந்த நாற்காலிகள் தயவு செய்து அங்கே செல்லக்கூடாது. இப்போ தூக்கிட்டு போயிட்டு வர போகிறாங்க. நாற்காலிகள் அந்த இரும்பு கம்பியை தாண்டி போகக்கூடாது. இப்போ வாங்கும்போது 300 சேர் இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது காரணம் அந்த கம்பியை தாண்டி போனால் அது உள்ளே வருமா வராதுன்னு தெரியாது. உங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் உட்காரலாம். ஆனால் தயவுசெய்து நாற்காலியெல்லாம் அங்கே தூக்கிட்டு போகாதீங்க, அதுக்கு பின்னாடி போய் உட்கார வைக்காதீங்க. அதே போன்று நாற்காலியெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே எவ்வளோ பேர் எங்கெங்கேயோ உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் எதுக்கு உட்காந்துறீங்க? பேசுறதுக்கு அங்கே தனித்தனியாக உட்காந்து பேசின்னு தான் இருக்கிறீங்க எல்லாருமே. இங்கே சில நேரத்தில் அங்கே பாருங்கள், அந்த இருட்டில் 10 பேர். ஒருவேளை நீங்கள் வந்து மற்றவங்களோட சேர்ந்து உட்காரதால அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உடல்நலத்துக்கு கேடு என்றால் நீங்கள் தனியாக உட்காருங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு வற்புறுத்தலை. நீங்கள் வந்து சேர்ந்து உட்காரதால இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு அது உடல்நலத்திற்கு கேடாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தனியாகவே இருங்க. யாரும் உங்களை வேண்டாம் வற்புறுத்தலை. ஆனால் திருப்பலியிலே நாம் ஒரு குடும்பமாக சேர்ந்து அமர்ந்து அதில் ஒரு சில அசௌகரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கொடுக்க இந்த திருப்பலி பங்கு பெற வேண்டும். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பேன். ஒருவேளை சேர் சின்னதாக இருக்கும்னு தெரியல, இருக்கிறது நம்மகிட்ட அவ்வளோதான். தயவு செய்து ஒருமித்த இடத்தில் அமர்ந்து இங்கே உட்காந்து கவலையே படல. சாதாரணமாக கீழே உட்காந்து போடுறீங்க, நீங்கள் வந்து உட்காரலாம்.
மறைந்து மறைந்து தள்ளி தள்ளி எங்கெங்கேயோ போய் உட்காந்து என்னன்னே தெரியல எனக்கு. இந்த பங்கு அட்லீஸ்ட் திருப்பலியிலாவது நம்ம ஒன்றாக இருப்போம், திருப்பலியில் ஒன்றாக இருப்பது போன்று நாம் மற்ற இடங்களிலும் ஒன்றாக இருக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலையை நாம் இங்கே ஏற்படுத்தி ஆகணும். நீங்கள் வேணா உங்க போஸ்டை வச்சு பாருங்க, நின்று பாருங்க எத்தனை எவ்வளோ கேப் இருக்குன்னு. எப்படி என் கண் இங்கே பார்க்கும், அங்கே உட்காந்து எப்படி நான் பார்க்க முடியும்? என்னால் தெரியாது எனக்கு. அவர் எப்படி நான் அவரை பங்கேற்போடு நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்கே எப்படி எனக்கு தெரியும்? இப்படி திரும்பி பூச வைக்கலாமா? நான் இடம் அதிகமாக இல்லைன்னா பரவாயில்ல, எவ்வளோ இடம் இருக்கு. தயவு செய்து நீங்களாக முன் வந்து இதில் ஒரு ஒத்துழைப்பையும் ஒருமைப்பாட்டையும் காட்ட உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடக்குழுவினருக்கும் ஒரு வேண்டுகோள். எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பாடக்குழு கொஞ்சமாக குறைஞ்சி கழுத்து தெரிஞ்சு கட்டுமான கதையாக போச்சு. தயவு செய்து பாடற்குழுவினரும் இதில் அக்கறையோடு நவநாட்களிலே ஒன்று கூடி இந்த திருவழிபாட்டை ஆர்வம் உள்ளதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் விசுவாசம் உள்ளதாகவும் இதில் பங்கேற்புள்ளதாகவும் மாற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவாம் திருமகனின் நினைவு கூறுகிற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பலி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பை எங்கள் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமையடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர். அன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள விண்ணக தந்தையே, படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்திருக்கிற எல்லைக்குள் வளம் வந்து மை போற்றி புகழ்கின்றன. சகாயமாதாவின் நவநாட்களில் ஆண்டு திருவிழாவினை ஏறெடுத்திருக்கிற நாங்கள் அந்த அன்னையின் வழியாக எங்கள் புகழஞ்சலை நன்றியோடு நமக்கு வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரையும் திருமணாம் தாய் மரியாளின் இயேசுவின் தாய் மரியாளின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்தருளும். இந்த தேர் பவனி வருகிற இடமெல்லாம் மறையாற்றல் செயல்படுவதாக, முது உண்மையின் ஒளி வீசுவதாக. மேலும் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மணமக்கள் மத்தியில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று வைத்து உம்மையே எங்கள் ஆன்ம உணவாக கையளித்தீரே. இறை மக்கள் மத்தியிலும் குறிப்பாக இளைஞர் மத்தியிலும் திவ்ய சற்பிரசாதத்தின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இப்பூவுலகில் பரப்பிய அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பேருபலன்களை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்திரளும்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தாயே, அனைத்து மக்களின் சகாயமே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவிகளாகிய நாங்கள் இறந்து கேட்கும் மன்றாட்டுக்களை புனித ஜான் போஸ்கோவின் பேருபலன்கள் முன்னிட்டு உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்தருளும்படி கெஞ்சி மன்றாடுகின்றோம். மிகு தாயே, எம் அரசியே வாழ்க. எம் உயிரே, இன்பமே, நம்பிக்கையே வாழ்க. பரதேசியா இருக்கிற நாங்கள் ஏழையின் மக்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கண்ணீர் மிகுந்த உலகினின்று உம்மை நோக்கி பெருமூச்சுடன் வேண்டுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகின்ற தாயே, தயை மிகுந்த திருக்கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். இதன்றே நாங்கள் இந்த பரதேசம் கண்டிருப்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய திருக்காட்சியை எங்களுக்கு தந்தருளும். தயாவரியே, அன்பு தாயே, இன்பமிகு கன்னிமரியே, மகிமை நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எங்களுக்காக பரிந்து பேசும் திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் நேசிக்கும் வரத்தை, சகாய அன்னையின் மேல் வற்றாத அன்பையும் எங்களுக்கு பெற்றுத் தந்தருளும். ஆமென். சகாயம்
அவர்களுக்கு கண்ணீரை துடைப்பவரான சகாய மாதாவே, ஏமாந்தவரை ஆற்றுவதற்கு சகாய மாதாவே, எந்த மனதோடு சகாய மாதாவே, சகாய மாதாவே, ஒளிக்கும் மணிக்கு இணையான சகாய மாதாவே, ஒளிமயமான உறுதியான சகாய மாதாவே, ஒளி விளக்கான சகாய மாதாவே, கல்வியோடு எம்மை சுமக்கும் சகாய மாதாவே, கண்மணியோடு எம்மை காக்கும் சகாய மாதாவே, கடவுளின் கனியை ஆசீர்வதிக்கின்ற சகாய மாதாவே, கருணையும் அருளும் நிறைந்தவரான சகாய மாதாவே, கருணையால் கொடைத்தோட்டம் செய்கின்ற சகாய மாதாவே, கலைஞர்களை ஆசீர்வதிக்கின்ற சகாய மாதாவே, கட்டுண்டவர்களை இணைப்பவரான சகாய மாதாவே, கருணை மழை பொழிந்திடும் சகாய மாதாவே, கனிவான அருள் பொங்கிடும் சகாய மாதாவே, கலங்கரை விளக்கமான சகாய மாதாவே, கருணையின் விளக்கமான சகாய மாதாவே, கருணையை தந்திடும் சகாய மாதாவே, கதிரோனாய் ஒளி வீசும் சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கவலையை போக்கிடும் சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருணையால் நிரப்பிடும் சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவியுண்டு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே, இதோண்டே சரணமாக ஓடியிருந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்களும் வேண்டுதலை தொழாதே. மாண்புமிக்க கன்னிகையே, ஆசி பெற்றோரே, சகல ஆபத்திலிருந்து எங்களை எப்போதும் விடுத்து காப்பாற்றி அருளும். அனைவருக்கும் ஆதரவான சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் கூக்குரல் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் உள்ள நித்திய இறைவா, மாண்புமிக்க கன்னித்தாயான மரியாளின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியானவரின் துணையால் உடைய திருக்குமாரனை தகுதியான இருப்பிடமாக இருக்க செய்கிறேன். அவருடைய புகழை கொண்டாடி மகிழ்கிற எங்களை அவருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு நேரிடுகின்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் நிச்சய மரணத்திலிருந்தும் விடுவித்தரிடம் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளம், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. சகாய தாயின் மன்றாட்டால் எல்லா தீமைகளிலிருந்தும் வியாதி வருத்தங்களிலிருந்தும் நீங்கள் காப்பாற்ற பெற்று
இறையாசிர் உங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் என்றும் தங்குவதாக. ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி எங்களுக்காக காத்திருக்கும் சகாயத்தாயே, திருத்தலத்தில் கூடியிருக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காலமெல்லாம் வழிநடத்தி காப்பாராக.